அகலத்தையும் ஷோல்டரோட அகலத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபார்முலா படி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுடைய இந்த ஆம்ஹோல் லைனை அப்படியே அப்பர் லைனா வரைஞ்சுக்கணும். அப்பர் செஸ்ட் லைனு நம்மளோட ஆம்ஹோல் எங்க முடியுதோ அதுதான் நம்மளோட அப்பர் செஸ்ட் லைனு. ஓகே, இப்படி மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கழுத்தோட உயரம் இவங்களுக்கு பேக்கு 6.5. அப்போ 6.5னா நான் 6ஆ மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படி 6ஆ நான் மார்க் பண்ணாதான் நான் அடுத்து இருக்கும்போது அந்த 1/2 இன்ச்சு எனக்கு கரெக்டாக கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இங்கே எவ்வளோ மார்க் பண்ணோம், 2.8 நான் இங்கே மார்க் பண்ணேன். ஆனால் இங்கே 2.8 மார்க் பண்ணணுமா? கிடையாது. இங்கே 2.8 மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 0.2 எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணணும். ஏன்னா கழுத்து நம்ம அடிச்சு திருப்பினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பி மாதிரிலாம் சில பேருக்கு போகும். அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ரவுண்டாக கரெக்டாக உட்கார்றதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆம்ஹோல் உயரத்தை 2ஆ பிரிச்சுக்கணும். இப்போ ஆம்ஹோல் உயரம் இவங்களுக்கு எவ்வளோ வச்சோம், 5.25 வச்சோமா, அந்த 5.25 2ஆ பிரிக்கணும். டேப்பை இப்படி கொண்டு வந்து 5.25 வைங்க. வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணால் இதுதான் சென்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளோட ஆம்ஹோல் அகலத்தை கண்டுபிடிக்கணும். ஆம்ஹோல் அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், இவங்களோட அப்பர் செஸ்ட்டை நான் 4ஆல டிவைட் பண்ணணும். அப்பர் செஸ்ட் 32 டிவைட் பை 4 அப்படின்னா எனக்கு வர ஆன்சரு 8. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். 8, அது கூட ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வைக்கிறேன், 8.25 வைக்கிறேன். இது ஈஸ் அலவன்ஸுக்காக 4 பீஸில் வரும்போது, அதாவது இங்கே 2 பீஸ் இருக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு 2 வரும். அப்படிங்கும்போது இந்த 1/4 இன்ச் எனக்கு போதுமானது என்னோட கஸ்டமருக்கு. ஏன்னா நான் அளவு எடுக்கும்போது நான் அதாவது ஒரு விரல் லூஸ் விட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு போதும். அதே மாதிரி நீங்கள் ஃபிட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன்னா 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் என்னோட ஆம்ஹோல் கர்வ் கண்டுபிடிக்கணும். ஆம்ஹோல் கர்வ் கால்குலேஷன் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போவும் சொல்லிடலாம். இப்போ ஆம்ஹோல் கர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட மிடில் செஸ்ட் இருக்குல்ல, அதை 24ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆம்ஹோல் கர்வ் கண்டுபிடிக்கலாம். ஆம்ஹோல் கர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட்டை 24ஆல டிவைட் பண்ணணும். இவங்களோட அப்பர் செஸ்ட் 32 டிவைட் பை 24 அப்படின்னா வர ஆன்சரு 1.3 வருது. அந்த 1.3 நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ ஆம்ஹோலை கனெக்ட் பண்ண போகிறேன். இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து லைட்டாக கர்வாக வந்து அப்படியே நீங்கள் ஆம்ஹோல் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் எவ்வளோ தையல் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு என்னோட டேப்பை என்னோட ஆம்ஹோல் சுற்றளவு கரெக்டாக வந்து உட்காருதானே செக் பண்ண போகிறேன். ஓகேவா? இவங்களோட ஆம்ஹோல் சுற்றளவு 14.5. அந்த 14 நான் 2ஆ பிரிச்சேன்னா எனக்கு 7.25 கிடைக்கும். அந்த 7.25 நான் செகண்ட் ரவுண்டில் வைக்கிறேன் டேப்பை. அந்த 7.25 அங்கே வந்து உட்காருதான்னு பார்க்கலாமா? அந்த 8.25 போய் 7.25 உட்காருதான்னு பார்க்கலாமா? ஓகே, எவ்வளோ கரெக்டாக வைக்கலாம். 7.25 எனக்கு கரெக்டாக உட்காந்துருச்சு. ஓகேவா?